நாங்கள் ஃபஸ்ட்டு 9 வகை சாதம் போட்டுட்டு இருந்தோம். அப்புறம் தான் பிரியாணி ஆட் பண்ணது. பிரியாணி ஆட் பண்ணி ஒரு 2 வருஷம் ஆகுது. பிரியாணி ஆட் பண்ணி 35 பண்ணுறது இப்போ ஒரு 1 இயராக பண்ணிகிட்ருக்கோம். ரேட்டும் கம்மி, 35 ரூபா தான். பசியும் போவோம், வயிறும் நிரம்பிடும். எங்களுக்கு இது மாதிரி கொஞ்சம் கம்மியாக சம்பாதிக்க கஷ்டப்படுறவங்களுக்குலாம் இதான் நான் பசியாக யாருக்கிட்டே கை கட்டி வேலை செய்யலை. நாங்கள் ஓனராக இருக்கோம். நாங்களே அது 1000 ரூபா வந்தாலும் சரி, 500 வந்தாலும் சரி, நஷ்டமும் சரி நம்மளுக்குள்ளே முடியுது. கம்மியாகவும் வரும், அதிகமாகவும் வரும். சாப்பாடு எப்படி இருக்குது? நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? ரோடு வேலை தான் பார்க்குறீங்க. நீங்கள் என்ன பிரதர் ஒர்க் பண்ணுறீங்க? நான் இங்கே இந்த கம்பெனிலாம் ஜிஎஸ்டி ஓட்டி. இங்கே பிரியாணி தான் ஸ்பெஷல். இங்கே சாப்பாடுனா இங்கே தான் வந்துடுவேன். ஒரு சிக்னல்னால் கூட அங்கேருந்து இங்கே வந்துடுவேன். பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும், கம்மி வேலை தான். இப்படி அதுக்கு இவ்வளோ கூட்டமாக இங்கே பாருங்கள், எவ்வளோ கூட்டமாக இருக்குங்க பாருங்கள். எழுதியிருப்பேன் கஸ்டமர்ஸ் கார்டுன்னு தான் எழுதியிருப்பேன். எல்லோரும் இந்த சாமி துணை அந்த சாமி துணைன்னு போடுவாங்க. நான் கஸ்டமர்ஸ் கார்டு, கஸ்டமர் தான் என்னை காப்பாற்றுறாங்க. இத்தனை வருஷமாக வழி நடத்தி கூப்பிட்டு போகிறாங்க, அதே மாதிரி கூப்பிட்டு போகிறாங்க. நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கண்ணா? லாரி டிரைவர். லாரி டிரைவர். 35 ரூபாய்க்கு பரவாயில்ல பிரியாணி தராரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சிரஞ்சீவி. என்ன வேலை பார்க்குறீங்க? குப்பை வேலை பார்க்குறீங்க. அவங்களோட சாப்பாடு எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. என்ன வாங்கியிருக்கீங்க நீங்கள்? லெமன் சாதம் வாங்கியிருக்கீங்க. நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கண்ணா? நான் வந்து சென்ட்ரிங் வேலை, பில்டிங் ஒர்க் பார்க்குறேன். பில்டிங் ஒர்க் பார்க்குறீங்க. ரொம்ப நல்லா இருக்கணும். குறைஞ்ச காசுலேயும் கிடைக்குதுன்றதால எங்கெல்லாம் நல்லாயிருக்கும். எங்கெல்லாம் நல்லாயிருக்கும். 100 ரூபாய் பிரியாணி, 150 ரூபா பிரியாணி, அந்த அளவுக்கு எக்ஸ்பிரஷன் இல்லைன்னா கூட அவங்க கொடுக்குற அந்த 35 ரூபாய்க்கு செம்ம ஒர்த் இது. வணக்கம் மக்களே, எல்லாம் நல்லா இருக்கும், எப்பயும் சந்தோஷமாக இருப்போம். நாம் வந்து பார்த்தா இன்றைக்கி சென்னை ரேடியல் ரோடு ஈச்சங்காடு ஜங்ஷனுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் ட்ரக் கான்செப்ட்டில் சிக்கன் பிரியாணி வந்து 35 ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் வெரைட்டி ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக 30 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவங்கள தான் நம்ம மீட் பண்ண வந்திருக்கோம். ஸோ அவங்கள பற்றி, அவங்களோட ஃபுட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம்னு வந்திருக்கோம். ஸோ வாங்க போகலாம். ஆமாம். தாங்கண்ணா. 15 ரூபா தரணும். உங்கள் பேர்ண்ணா? விக்கி என்னோட பேர். எத்தனை நாளாண்ணா நீங்கள் இந்த ஃபுட் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க? 5 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். இந்த 35 ரூபாய்க்கு பிரியாணி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா எப்படிண்ணா வருது? திருச்சியில் பார்த்தேன் ஒரு கடையில். அந்த ஒரு ஐடியா மைண்ட் செட் அப்படியே பண்ணணும், இந்த இதில் பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். அவர் கேட்டேன், நம்மளே பண்ண முடியும், ஆள் போட்டால் முடியாதுன்னாரு. சரி நம்மளும் ட்ரை பண்ணுவோம், வீட்டில் எல்லாம் செய்வாங்க, நானும் செய்வேன். சென்னை தான், தாத்தாலேருந்து எல்லாருமே நாங்கள் சென்னை தான். சென்னை தான். ஆனால் திருச்சியில் அந்த பார்த்தா ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆச்சு. ஆமாம். பெருத்துக்கோண்ணா. என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் இப்போ கொடுத்துட்ருக்கீங்கண்ணா? பிரியாணி 35 ரூபாய்க்கு கொடுக்குறோம். குஸ்கா 30 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அப்புறம் சிக்கன் கிரேவி 35. மீதி லெமன், புதினா, புளியாவரை, தயிர், தக்காளி சாதம் எல்லாமே 30 ரூபா. நாங்கள் ஃபஸ்ட்டு 9 வகை சாதம் போட்டுட்டு இருந்தோம். அப்புறம் தான் பிரியாணி ஆட் பண்ணது. பிரியாணி ஆட் பண்ணி ஒரு 2 வருஷம் ஆகுது. பிரியாணி ஆட் பண்ணி 35 பண்ணுறது இப்போ ஒரு 1 இயராக பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு அது லாபகரமாக எந்த அளவுக்குண்ணா இருக்குது? யாருக்கிட்டே கை கட்டி வேலை செய்யலை. நாங்கள் ஓனராக இருக்கோம். நாங்களே அது 1000 ரூபா வந்தாலும் சரி, 500 ரூபா வந்தாலும் சரி, நஷ்டமும் சரி நம்மளுக்குள்ளே முடியுது. கம்மியாகவும் வரும், அதிகமாகவும் வரும். அந்த ஒரு நீங்கள் அந்த ஒரு வார்த்தை சொன்னீங்களேண்ணா, அந்த வார்த்தைக்கே கை கொடுங்கண்ணா. அந்த ஒரு வார்த்தை தான் வந்து பார்த்தா யாருக்கும் நான் கை கட்டி நான் வேலை பார்க்கல, எனக்கு நான் வந்து பார்த்தோன்னா நான் ராஜாவாக இருக்கேன்றீங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து பெரிய வார்த்தை.
உங்கள் பேர்னா? யுவராஜ். என்ன வேலை பார்க்குறீங்கண்ணா? டிரைவர்ண்ணா. டிரைவராக இருக்கீங்க. உங்ககிட்ட என்ன சாப்பாடு வாங்கியிருக்கீங்க? பிரியாணி. பிரியாணி வாங்கிருக்கீங்க. எப்படி இருக்கு அவங்களோட பிரியாணி? எப்படி இருக்குது? நல்லா இருக்குண்ணா. ரேட்டும் கம்மி, 35 ரூபா தான். பசியும் போவோம், வயிறும் நிறைஞ்சிடும். எங்களுக்கு இது மாதிரி கொஞ்சம் கம்மியாக சம்பாதிக்க கஷ்டப்படுறவங்களுக்குலாம் இதாண்ணா பசியாக. அவங்க கொடுக்குற அந்த விலைக்கு அவங்க கொடுக்குற பிரியாணிக்கு தாராளமாக சாப்பிடுவோம். தாராளமாக சாப்பிடலாம். உங்கள் பேர்னா? என் பேர் தினேஷ் பாபு. நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க? நான் டெலிவரி பாயா. டெலிவரி பாயாக இருக்கீங்க. எப்படி இருந்தது அவங்களோட சாப்பாடு? எப்படி இருந்தது? பிரியாணி எப்படி இருந்தது? நல்லா தரமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக நான் சென்னைக்கு வந்த 3 மாதம் ஆகுது. 3 மாதமாக இங்கே தான் சாப்பிடுது. அப்படிங்களா? தொடர்ந்து இங்கே தான் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. சாப்பிட்டு ஏகே ஸ்கொயர்னா யூடியூப்பில் போடுங்க. ஏகே ஸ்கொயர்னு போடுங்க. ரொம்ப புளி போடு. இங்கே என்ன வேலை பார்க்குறீங்க? ரோடு வேலை செய்கிறீங்களா? எத்தனை நாளாக இங்கே வேலை செய்கிறீங்க? எப்பவுமே இங்கே தான் சாப்பிடுவீங்களா? நல்லா சாப்பிடுங்க, நல்லா உழைங்க, நீங்கள் நல்லா இருக்கணும். வாழ்த்துக்கள். ஐயா உங்கள் பேர்? ஐயா நாராயண். எப்படி இருக்குது சாப்பாடு? எப்படி இருக்குது? அருமையாக இருக்குங்களா? நீங்கள் என்ன வாங்கியிருக்கீங்க? லெமன் ரைஸ் வாங்கியிருக்கீங்க. நல்லா இருக்குங்களா? அவங்க கொடுக்குற விலைக்கு நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்குங்களா? நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? ரோடு வேலை தான் பார்க்குறீங்க. உங்கள் பேர் பிரதர்? பேர் பாண்டியன். பாண்டியன். நீங்கள் என்ன பிரதர் ஒர்க் பண்ணுறீங்க? நான் இங்கே இந்த கம்பெனிலாம் ஜேசிபி ஓட்டிட்டு. ஜேசிபி ஓட்டிகிட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் என்ன அவங்கக்கிட்ட வந்து சாப்பிட்டீங்க? அவங்க சாப்பாடு உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது? இங்கே பிரியாணி தான் ஸ்பெஷல். இங்கே பக்கத்தில் எங்கே லோக்கல் வேலை தான் எல்லா வேலையும் ஓட்டிகிட்டு இருப்பேன். இங்கே சாப்பாடுனா இங்கே தான் வந்துடுவேன். ஒரு சிக்னல்னால் கூட எங்கிட்ட அங்கேருந்து இங்கே வந்துடுவேன். பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். கம்மி வேலை தான். 35 ரூபா தான். எக்கு 10 ரூபா, கறி தொக்கு 30 ரூபா தான். மொத்தமாக எவ்வளோ ஃபுல்லாக சாப்பிட்டாலும் நமக்கு 70 ரூபா தான் பில் ஆகும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற விலைக்கு உங்களுக்கு வந்து கட்டுப்படியாக இருக்குங்களா? ரொம்ப கட்டுப்படியாது. இதே இவ்வளோ கூட்டமாக இங்கே பாருங்கள், எவ்வளோ கூட்டமாக இருக்குண்ணா. இதே பாருங்கள். யாரெல்லாம் உங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்துட்ருக்காங்கண்ணா? அம்மா, ஒய்ஃபு, தாத்தா, பாட்டி. அவங்க பேர்லாம் சொல்லலாம், சொல்லுங்கள். கீதா அம்மா பேர், எழிலரசி ஒய்ஃபோட நேமு. அப்புறம் என் தம்பி கூட ஒய்ஃப் வந்து பிருந்தா அவங்க. அப்புறம் தாத்தா பாட்டி துளசிராமன், விஜயா அவங்க. ஸோ எல்லோரும் ஒரு கூட்டு குடும்பமாக பண்ணிகிட்ருக்கீங்க. கேட்கவே நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தா இதே இடத்துல தான் நீங்கள் வந்து 5 வருஷமாக போட்டுட்ருக்கீங்களா? ஆமாம், இங்கே தான். இதே இடத்துல தான். மக்களோட வரவேற்பு எந்த அளவுக்கு நான் இருக்குது? நான் அதுக்கு தான் வந்து இதில் எழுதியிருப்பேன், கஸ்டமர்ஸ் கார்டுன்னு தான் எழுதியிருப்பேன். எல்லோரும் இந்த சாமி துணை அந்த சாமி துணைன்னு போடுவாங்க. நான் கஸ்டமர்ஸ் கார்டு, கஸ்டமர் தான் என்னை காப்பாற்றுறாங்க. இத்தனை வருஷமாக வழி நடத்தி கூப்பிட்டு போகிறாங்க, அதே மாதிரி கூப்பிட்டு போவாங்க.